திருநீற்று பச்சிலை. ஸோ திருநீற்று பச்சிலை ஆமால்ல, அவ்வளோ நறுமணம் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஆன்மீக ரீதியாகவும் இந்த திருநீற்று பச்சிலையை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ கோயில்களில் பார்ப்போம், நிறைய பேர் வீடுகளில் நமக்கு இருக்குது. அந்த மூலிகை செடியை நம்ம கிராஸ் பண்ணும்போதே அதனுடைய நறுமணம் மனதிற்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தருதுன்னு சொல்லலாம். இது எப்படிங்க நம்ம பயன்படுத்த போகிறோம்? ரொம்ப சிம்பிள். இந்த இலைகளை பறித்து நம்ம சாறு எடுத்து வச்சுக்கணும். நல்லா அரைச்சி கொஞ்சம் சாறு. இந்த சாறு முகத்தில் அப்படியே அப்ளை பண்ண, வேறு எதுவுமே இதனோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ முகத்தில் அப்ளை பண்ணிட்டே வரணும். தலையில் டேண்ட்ரஃப் இருக்கா, தலையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முகத்தில் இந்த சாரை நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டா ஒரு 5 மினிட்ஸில் ட்ரை ஆகும். திரும்ப ஒரு கோட்டிங் கொடுங்க. ஸோ ஒரு 3 வாட்டி அப்ளை பண்ணிட்டே வரணும். இந்த சாறு முகத்திலும் கழுத்திலும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும், டெய்லி ரெகுலராக. ஸோ ஒரு வாரம் அதை ஃபாலோ பண்ணும்போதே நல்ல ரிசல்ட்டுக்கு தெரியும். ஸோ சன் டேன் ஆகுது இல்லைங்களா, வெளில போயிட்டு வந்தோடனே முகத்தில் வந்து ஒரு கருமை நிறம் வருது. அது மறையிறதுக்கு நமக்கு இந்த திருநீற்று பச்சிலை சாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப பிம்பிள்ஸ் வருதுங்க, என்னன்னே தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சாறு பயன்படுத்திட்டே வாங்க. கட்டாயம் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நமக்கே இந்த சாறு பயன்படுத்தும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரியும், எந்த விஷயத்த நம்ம வந்து பார்த்தாலும் நல்ல பாசிட்டிவாக இருக்கே, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி தான் வெளில போகும்போது இந்த இலைகளை வந்து பர்ஸில் வச்சுட்டு போவாங்க, பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட வரணுன்ட்டு. வீடுகள்லையும் நறுமணத்திற்காக இந்த இலையை வந்து நம்ம அங்கங்கே வைப்போம். பூஜை அறைகளில் வச்சு பூஜை பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டு வாசலில் வந்து நம்ம தண்ணியில் இந்த இலைகளை போட்டு வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அற்புத மூலிகையை சாராக எடுத்து நம்ம முகத்தில் கழுத்துல எல்லாம் பயன்படுத்தும் பொழுது முகமும் ஒரு வசீகர தோற்றம் நமக்கு வர ஆரம்பிக்கும்.